என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் அவமரியாதை. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். புத்தர் தன்னுடைய கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடியது. ஒரு சிலர் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டனர். இன்னும் சிலர் அவரது கருத்தை ஏற்காததுடன் ஏளனமாக அவமரியாதையாக பேசவும் செய்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு சிறிய புன்னகையுடன் கடந்து சென்றிடுவார் புத்தர். ஒரு நாள் அவர் ஓர் ஊருக்கு சென்றிருந்தார். அங்கு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வாலிபன் புத்தரை கடுமையான வார்த்தைகளால் திட்டினான். சாதாரணமான ஒருவன் அந்த வார்த்தைகளை கேட்டால் அங்கு அசம்பாவித சம்பவங்கள் தான் நிகழ்ந்திருக்கும். ஆனால் எதிரில் இருப்பவர் புத்தராயிற்றே. அவரது முகத்தில் புன்னகையைத் தவிர வேறு எந்த முகபாவனையும் தென்படவில்லை. புன்னகையோடே தன்னை திட்டிய வாலிபரை தன் அருகில் வரும்படி அழைத்தார் புத்தர். இவர் நம்மை என்ன செய்து விடுவார் என்று நினைத்த அந்த வாலிபனும் புத்தரின் அருகில் போய் நின்றான். அவனை தன் பக்கத்தில் வரும்படி சொன்ன புத்தர் பின்னர் அவனிடம், நண்பரே, நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவரை பார்க்க செல்லும் பொழுது கையில் ஏதாவது எடுத்து செல்லும் பழக்கம் உண்டா என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், ஆமாம், பழங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு செல்வது என் வழக்கம் என்று பதிலளித்தான். அப்படி நீங்கள் வாங்கிச் செல்லும் பழங்களை நீங்கள் காணச் சென்றவர் உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த பழங்களை என்ன செய்வது வழக்கம் என்று மேலும் ஒரு கேள்வியை வைத்தார் புத்தர். நான் வாங்கிச் சென்ற பழங்களை என்னுடன் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கே வந்து விடுவேன் என்றான் அந்த வாலிபன். அப்போது புத்தர் அதே புன்னகையுடன் கூறினார், அதைத்தான் இப்போது நீங்கள் செய்ய போகிறீர்கள். திட்டுவது என்பது உங்கள் சுதந்திரம். அதை ஏற்பதும் ஏற்காததும் என்னுடைய சுதந்திரம். நீங்கள் என்னை அவமதித்து பேசிய பேச்சுக்களை எல்லாம் நான் ஏற்கவில்லை. எனவே பழங்களை திரும்பி எடுத்துச் செல்வது போலவே உங்களுடைய திட்டுக்களையும் உங்களுடனே திரும்பி எடுத்துச் செல்லுங்கள் என்றார். அதை கேட்ட அந்த வாலிபன் வெட்கித் தலைகுனிந்தான். தன் தவறை உணர்ந்து உடனடியாக புத்தரின் பாதத்தை வணங்கி மன்னிப்பும் கேட்டான். பின்னாளில் அவன் புத்தரின் கொள்கைகளை பின்பற்றும் சீடனாகவும் மாறினான். மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.